தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தி அளிக்கும் திருத்தலமாக திகழும் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருவெல்லரையில் அமைந்திருக்கும் புண்டரிகாச பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பொதுவாக பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா பிறப்பதும் மறைவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்பெடுத்த ஜீவன் மறைந்ததும் வைகுந்த வாசலை நோக்கிதான் செல்கிறது. அப்பொழுது அங்கு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் விசாரிக்கப்படும். அநேக புண்ணியங்களை செய்த ஆன்மா வைகுந்தத்தில் அனுமதிக்கப்பட்டு பரமபதத்தை அடையும். பாவம் செய்த ஆன்மாக்கள் நரகத்திற்கு அனுப்பப்படும் என்பது நம்பிக்கை. பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக இந்த கேள்வி கேட்கப்படுமாம். அதாவது, பூலோக வைகுந்தமாம் திருவெல்லரையின் திருகோபுரத்தை தொலைவில் இருந்தாவது தரிசித்த புண்ணியம் உமக்கு உண்டா என்று. அந்த ஆன்மா ஆம் என்று கூறினால் அந்த ஆன்மாவும் உடனே வைகுந்தத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுமாம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் தாயாருக்கே முதல் மரியாதை வழங்கப்படுகிறது. விழா காலங்களில் கூட தாயார் முன் செல்ல பெருமாள் அவரை பின்தொடர்ந்துதான் செல்கிறார். மூலவருக்கு செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் பங்கஜவல்லி தாயாருக்கும் இந்த ஆலயத்தில் உண்டு. தனி சன்னதியில் செங்கமலவல்லி தாயார் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வருடத்தில் ஒரு நாள், அதாவது பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அன்று செங்கமலவல்லி தாயார், பெருமாள், பங்கஜவல்லி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருள்வார்கள். திருவெல்லரையில் வாழ்ந்த புண்டரிகி என்ற யோகி தான் வைத்த நந்தவனத்தில் வளர்த்த துளசி செடியை கொண்டு பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்திருக்கிறார். அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன் இவர் என்பதால் இத்தல இறைவனுக்கு புண்டரிகாட்ச பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இங்குள்ள பலிபீடம் மிகவும் சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. இந்த பலிபீடத்தின் முன்பு பக்தர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படைத்து இங்கு வழிபடுகிறார்கள். திருச்சி திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்ட இந்த ஆலயம் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் 4வது திருத்தலமாகும். திருமகள் சேத்திரம், ஸ்வேதகிரி, நீலிகாவனம், வராகபுரி, உத்தம சேத்திரம், ஹிதசேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படும் திருவெல்லரை சிபி மன்னன் காலத்தில் திருமாலோடு 3700 வைணவ பெரியோர்கள் வாழ்ந்த தலம் என்று சொல்லப்படுகிறது. மாலவனின் பக்தனான சிபி மன்னன் இங்கு வந்திருந்த பொழுது அவனுக்கு வராகமூர்த்தி அருட்காட்சி தந்து ஆட்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மார்க்கண்டேய மகரிஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை எழுப்பி வழிபட்டிருக்கிறான் சிபி. திருமகள் தவமிருந்து பெருமாளை அடைந்த தலமும் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஆம், அழகிய தாமரை கண்களை கொண்டவர் இவர். மேலும் இந்த தலத்து பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் 24 பாசுரங்களில் பாடி பெருமை சேர்த்திருக்கிறார்கள். கூட நிகமார்ந்த மகாதேசிகரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்த தலமும் கூட இது. ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்களாழ்வார் பிறந்த திருத்தலமே இதுதான். ராமானுஜர் இங்கு வந்திருந்த பொழுது தாயாருக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து அவருடைய பசியை போக்கி இருக்கிறார். அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதத்தை ராமானுஜருக்கே முதலில் படைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில். ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், சந்திரன், ஆதிசேஷன், குபேரன் ஆகியோர் இன்றும் அன்றாடம் இங்குள்ள சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். இந்த ஆலயத்தின் தீர்த்தங்கள், அதாவது ஸ்ரீதேவி தங்கியிருந்த பூங்கிணறு, திவ்ய தீர்த்தம், வராகி தீர்த்தம், குசஹஸ்தி தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், புஷ்கலை தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம் என்று 8 தீர்த்தங்கள் ஆலயத்தின் மதில் சுவருக்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளை கடந்த ஆலயத்தில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்து, அதாவது 805ஆம் ஆண்டு கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் வரை இந்த ஆலயத்தின் பெருமைகளை கூறிக்கொண்டே இருக்கிறது.
வரலாற்று பெருமைகளும் புராண மகிமைகளையும் கொண்ட இந்த திருவல்லரை திருத்தலம் திருமகளின் பரிபூர்ண கடாட்சத்தை கொண்டுள்ளது என்றே சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பெருமாள் கட்டுமலை மீதுதான் வீற்றிருந்து அருள் புரிகிறார். அதாவது உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்கள் இருக்கிறது அந்த கட்டுமலையின் மேலே செல்வதற்கு. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் படிக்கட்டுக்கள் ஏறி மேலே சென்று பெருமாளை வணங்க வேண்டும். 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறைகளால் ஆன குன்றின் மீது இந்த தலம் அமைந்திருப்பதால் தான் வெள்ளரை, திருவெள்ளரை என்ற திருநாமம் இந்த தலத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. கட்டுமலை மீது இருக்கும் கருவறையில் பெருமாளின் மேற்புறம் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் இருந்து சாமரம் வீசுகிறார்கள். பெருமாளின் இரு பக்கமும் கருடனும் ஆதிசேஷனும் மனித வடிவில் நின்றபடி இருக்கிறார்கள். நடுநாயகமாக மூலவர் பெரிய உருவத்துடன் திருக்காட்சி அளிக்கிறார். மூலவருக்கு முன்பாக ஒரே சிம்மாசனத்தில் உற்சவரான செந்தாமரை கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் அருள்கிறார்கள். பெருமாளின் காலடியில் இடது பக்கம் பூமாதேவியும் வலது பக்கம் மார்கண்டேயரும் அமர்ந்து தவம் புரிகிறார்கள். கட்டுமலை மீது அருள் புரிந்து கொண்டிருக்கும் பெருமாளை தரிசிப்பதற்காக முதலில் 18 படிகளை நாம் கடக்க வேண்டும். அது பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கிறது. அதன் பிறகும் 4 படிக்கட்டுக்கள் வரும். அது 4 வேதங்களை குறிக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு 5 படிக்கட்டுக்கள் வரும். அது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பின்வரும் 8 படிக்கட்டுக்கள் ஓம் நமோ நாராயணா என்ற அச்சாட்சர மந்திரத்தை குறிக்கிறது. அதன் பிறகுதான் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களையும் குறிக்கிறது. இப்பொழுது நான் கூறிய அத்தனை படிக்கட்டுக்களையும் கடந்து மேலே சென்றுதான் பெருமாளை நாம் தரிசிக்க முடியும். இத்தலத்தில் காணொளியின் துவக்கத்தில் நான் கூறியது போல திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் இந்த தலத்து இறைவனை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் 4வது திவ்ய தேசம்தான் திருவெள்ளரை. இத்தலத்து தாயாரின் திருநாமம் செண்பகவல்லி, உற்சவரின் திருநாமம் பங்கஜவல்லி. ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வமரம். இந்த ஆலயத்தில் 8 தீர்த்தங்கள் இருப்பதாக நான் முன்னர் கூறினேன். திருவல்லரை தல தீர்த்தமான பூங்கிணற்றில் திருமகள் பங்கஜவல்லி அதாவது பங்கையச் செல்வி தவம் இருந்த வேளையில் திருமால் ஆலிலை துயின்ற ஆதிபிரான் திருக்கோலத்தில் காட்சியளித்து திருமகளுக்கு அருள் புரிந்திருக்கிறார். எனவே ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கிருஷ்ணனின் அம்சமானவர் என்று கூறப்படுகிறது. பங்கையச் செல்வி பரிமலா தேவி செண்பகவல்லி என்றெல்லாம் போற்றப்படும் தாயாருக்கு இங்கு எல்லா முதல் மரியாதையும் இருக்கிறது. இங்கு விசேஷ தகவலே பெருமாள் வழங்கிய வரத்தின்படி இன்றும் எல்லா உற்சவத்திலும் தாயாரே முன்னே செல்கிறார். திருமால் அவரை பின்தொடர்ந்தே செல்கிறார். இந்த தலத்தில் மகாலட்சுமி தாயாரும் மார்கண்டேய முனிவரும் இருந்து தவம் செய்த குகை இன்றளவும் காணப்படுகிறது. ஆலயத்திற்கு அருகிலேயே அதாவது ஆலயத்திற்கு பின்புறமாக அந்த குகை அமைந்திருக்கிறது. அங்கு செல்வதற்கு சிமெண்ட் தளம் அமைத்து படிக்கட்டுக்கள் அனைத்தும் நேர்த்தியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தில் தாயார் மகாலட்சுமியும் மார்கண்டேயரும் மட்டும் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கவில்லை. எல்லாம் வல்ல அந்த ஈசனும் மகாவிஷ்ணுவை நோக்கி இத்தலத்தில் தவம் புரிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பிரம்மாவின் 5வது தலையை சிவபெருமான் கொய்திருக்கிறார். அந்த தலை அவருடைய கையிலேயே ஒட்டி கொண்டு கீழே விழாமல் இருந்திருக்கிறது. அந்த தலை கையை விற்று அகல்வதற்காக மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்திருக்கிறார் இந்த தலத்தில் சிவபெருமான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உலகில் எவ்வளவோ இடம் இருக்கும் பொழுது தாயார் மகாலட்சுமி தேவி எதற்காக இந்த திருவெள்ளரைக்கு வந்து தவம் இருந்தார் என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஒரு முறை திருப்பார்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெருமாள், லட்சுமி, உனது கருணையால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இதனால் எனக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது. எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடமிருந்து இப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள் என்கிறார். அதற்கு லட்சுமியோ, தங்களின் திருமார்பில் நித்திய வாசம் செய்யும் எனக்கு வேறு வரம் எதற்கு என்கிறாள். இருந்தாலும் எனது பிறந்த இடமான இந்த திருப்பார்கடல் இங்கு தேவர்களை காட்டிலும் எனக்கு தான் அதிக உரிமை வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு பெருமாளோ, உனது கோரிக்கையை இங்கு நிறைவேற்ற முடியாது. இங்கு நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன்.
இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்பொழுது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறுகிறார். ஒருமுறை இந்த திருவெள்ளரை பகுதியில் ராட்சசர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடக்குவதற்காக சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் இங்கு வருகிறான். ஒரு வெள்ளை பன்றியை அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுக்கிறது. படை வீரர்களால் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக இறுதியாக சிபி சக்கரவர்த்தியே அதை பிடிக்கச் செல்கிறான். பன்றியும் அவனிடம் பிடிபடாமல் இங்கு இருக்கும் மலை மீது புற்றில் மறைந்து கொள்கிறது. அரசனும் இதை பிடிக்க மலையை சுற்றி வரும்பொழுது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரிடம் விஷயத்தை கூறுகிறான் சிபி சக்கரவர்த்தி. அதற்கு முனிவரோ, நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். நாராயணனின் தரிசனத்திற்கு நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் தற்பொழுது. ஆனால் அவர் உனக்கு வராக உருவத்தில், அதாவது பன்றி உருவத்தில் திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். நீ இந்த புற்றில் பாலால் அபிஷேகம் செய் என்று கூறியிருக்கிறார். அரசனும் அப்படியே செய்ய அங்கு நாராயணன் தோன்றி அனைவருக்கும் திருக்காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்திற்கு வந்த மகாலட்சுமியிடம், நீ விரும்பியபடி இந்த தலத்தில் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துவிட்டு அரூபமாக இருந்து கொண்டு நான் அனைவருக்கும் இங்கு அருள்பாலிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் பெருமாள். இதன் பிறகு அரசன் அனைவரிடமும் விடை பெற்று ராகவன ராட்சசர்களை அழிக்கச் சென்றிருக்கிறான். ஆனால் மார்க்கண்டேயரோ, இவர்களை அழிக்க பெருமாள் ராமாவதாரம் எடுக்கப் போகிறார், எனவே நீ திரும்ப நாட்டை ஆளச் செல் என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகு மன்னனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை. அதற்கு மார்க்கண்டேயர், உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோவில் கட்டி திருப்தி பெற்றுக்கொள் என்று கூற அரசனும் இந்த கோவிலை கட்டியிருக்கிறான். அதாவது 3700 குடும்பங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறான். வரும் வழியில் ஒருவர் இறந்து விட்டிருக்கிறார். அதற்கு பெருமாள் அரசனிடம், நீ கவலைப்பட வேண்டாம், நானே இறந்தவருக்கு பதிலாக, அதாவது 3700 பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த 3700 குடும்ப கணக்கு குறைவுபடாமல் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆலயத்தில் சித்திரை கோடை திருநாள், சித்ரா பௌர்ணமி, கஜேந்திர மோட்சம், ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி வீதியடி புறப்பாடு, பங்குனி திருவோண நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம் என்று ஏராளமான திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தினசரி காலை 7 மணி முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு, திருமண வரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் ஏராளமான தம்பதியினர் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான பிரார்த்தனையும் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பிரார்த்தனை கூடிய விரைவிலேயே நிறைவேறிவிடுகிறது. அதன் பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து தாயாரையும் பெருமாளையும் பக்தர்கள் வணங்கி செல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் நேர் பின்புறமாகத்தான் ஸ்வஸ்திக் வடிவ கிணறு அமைந்திருக்கிறது. ஸ்வஸ்திக் வடிவம் என்பது ஆன்மீக குறியீடுகளுள் முக்கியமானதாக விளங்குகிறது. இந்த கிணறு கிபி 800இல் பல்லவ மன்னனான நந்திவர்மன் காலத்தில் ஆலம்பாக்கத்து கம்பன் அரையன் என்பவரால் தோண்டி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிணறு மார்பிடகு கிணறு என்று அழைக்கப்பட்டதாக அதில் உள்ள கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகிறது. நந்திவர்மனின் பெயர்களுள் ஒன்றுதான் இந்த மார்பிடகு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றுக்குள் 4 பக்கங்களிலிருந்தும் இறங்கிச் செல்லும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. 4 புற வாசல்களிலும் உள்பக்கத்தில் குறுக்காக நிலை கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவை 3 படிநிலைகளாக காணப்படுகிறது. கிழக்கு பக்க வாசலின் முதல் நிலை படியில் நரசிம்மர் சிற்பமும் அமைந்துள்ளது. 2ஆம் படிநிலையில் யானை வாகனத்தோடு ஐயனாரும் பூரணாம்பிகையும் இருக்கிறார்கள். 3ஆம் படிநிலையில் 2 அன்னப்பறவைகள் இடம்பெற்றிருக்கிறது. தெற்கு புற வாசலின் முதல் நிலை காலில் சப்த மாதர்கள் காட்சி தருகிறார்கள். 2ஆம் படிநிலையில் கொற்றவை மற்றும் சிங்கம், மான் மீது 2 துணை தேவியர்கள் காட்சியளிக்கிறார்கள். 3ஆம் படிநிலையில் விநாயகரின் திருவுருவம் அமைந்துள்ளது. அவருக்கு இரு பக்கமும் அடியவர்களும் காணப்படுகிறார்கள். மேற்கு புற வாசலின் முதல் நிலை காலில் கிருஷ்ண பகவானின் லீலைகள் இடம்பெற்றுள்ளது. மேலும் 2வது நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு, 3ஆம் நிலையில் 2 மகர சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு வாசலின் முதல் நிலை காலில் சிவபெருமான், பார்வதி தேவியும் தேவர்களும் இருக்கிறார்கள். 2ஆம் நிலைக்காலில் தட்சணாமூர்த்தி, சனகாதி முனிவர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் நிலை படியில் 2 மகர தோரண அமைப்பு காணப்படுகிறது. நடுவில் யானை நடந்து வரும் சிற்பமும் அமைந்திருக்கிறது.
இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றின் மேற்பகுதியில் ஒரு ஓரத்தில் சிவலிங்கம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. அது ஆவுடையாரின்றி பானம் மட்டும் உயர்ந்து காணப்படுகிறது. அதன் எதிரில் பெரியதும் சிறியதுமாக 2 நந்திகளையும் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகிறது. அதன் அருகில் பழங்கால தெய்வ திருமேனிகளும் காணப்படுகிறது. தற்பொழுது இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணறு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது. வாய்ப்பு கிடைப்பவர்கள் திருவெள்ளரை திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள். செய்த வினைகள் யாவும் அழிந்து எளிதில் பெருமாளின் கருணைக்கு ஆளாகலாம் என்பது ஆன்றோர் வாக்கு. திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மணச்சநல்லூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருவெள்ளரை அமைந்துள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடி பேருந்து வசதிகளும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.